ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கக்காஷி வேர்ல்ட் ஆஃப் கேமிங். ஸோ இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா லெவல் டெவில் நாட் அ ஹார்ட் கேம், அதாவது நாட் அ ட்ரால் கேம். இது பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஹார்டஸ்ட் கேமுங்கிறாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண வந்திருக்கேன். அண்ட் இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் ஷேர் பண்ணி பாருங்கள். எப்படியே ரைட்டாக இதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஆஹா எனக்கே வா அடே தேவையெல்லாம் போய் விழுந்துட்டேனே. ஓகே எனக்கே வா. ஏன்னா கூடிய சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகிறோம். ஆரம்பமே மக்களமாக இருக்கே, இப்படி தான் வருவாங்க நினச்சேன்டா. டே 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 எப்பா நீ இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அடே நினச்சேன்டா இன்னும் அது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஓடினா மட்டுமே போதுன்னு. நில்லு. ரைட். இப்போ குதி. எப்படி எல்லாத்தையும் கிரெயின் அவ்வளோதான். 5 லெவல் முடிஞ்சு. ஈஸி தாங்க, மோஸ்ட்டாக ரொம்ப ஈஸி தான். இப்படி வந்துட்டு இப்படி ஒரு ஜம்ப்பு. அடி என்னடா இது நம்மளே கேட்டால் கொடுக்குறாங்க. யார்கிட்ட நிட்டேன்னு அப்படின்னு சொல்லி வேண்டியது தான். ஈஸி ஈஸி ஈஸி. ஐயோ இது முன்னாடி குதிப்பாங்க. இது முன்னாடி அப்படியே இது முன்னாடி வரும், அது பின்னாடி போகும். யார்கிட்ட எப்படியே மாசா கெத்தா. நான் நினைக்கிற வரைக்கும் இது இன்னும் அவ்வளோக்கா ஹார்ட் கேம் இல்லை. என்னடா அது சொல்லி முடிக்கலை. புரியல என்னடா நீங்கள். ஆனால் இது எம்பி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் 80 எம்பியும் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் ஹார்ட் கேம் மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸி தான். இந்த ரவுண்ட் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கணும். ஓகே மென்மைகோ அப்படியே போ. ஏன் டே இதுக்கெல்லாம் பண்ணணும் வேணும் ஒரு தில். ஆனால் என்கிட்ட இருக்கு நிறைய ஸ்கில். நீ அப்படி செல் அந்த மாதிரி தாங்க. அப்படியே போவோம். காசா பணமே பின்னாடி இருந்தெல்லாம் வருதுங்க. இந்த லெவலில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது எப்படியே ஈஸி மக்களே, ஈஸி. எப்படியே யார்கிட்ட நீ படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்ரா. ஜம்ப் பண்ணிட்டே போய் கீழே வேண்டியது தான். ஐப்புள்ள எப்படியாவது தப்பு ஓடிடு. யார்கிட்ட ஐயோ இப்போல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். ஜம்ப்பை மட்டும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடுவேன். என்னங்க அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஃபோனில் விளாட்றனால அப்படியோ தெரில. எப்படியே ஜம்ப் கரெக்டாக முடிச்சிட்டேன்டா. டே பார்க்குற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ ஹார்டுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மூளை வந்து வரணுமே. நினச்சேங்க இப்படி தான் வரும்னு. அப்போவே நினச்சேன் இப்படி தான் வரும்னு. யாருக்கிட்ட அவ்வளோ ஹார்டுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். என்னடா இது எப்படி போகிறது. இல்லை ஏதோ மேலே வந்துச்சு, அது மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே டேய் இதை போடா வந்து சொன்னீங்க பார்த்தீங்களா. நல்லா மாதிரிங்க மூளை யூஸ் பண்ணோம். ஒரு டைம் தோற்றாது இதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியும். இல்லை நான் வீடியோலாம் பார்த்துட்டேன் அப்படின்னா தான், டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படினால தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ ஸ்டாப் ஆகும் பாருங்க. சொன்னேன்ல இதுக்கெல்லாம் மூளை வேணும் மக்களே, மூளை. அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக மூளை இருக்குது. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மூளை வளரும். அதுதான் உண்மை. ஒரு காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுமா பயமாக இருக்கே. நினச்சேங்க அதனால ஜம்ப் பண்ணேன். எந்த இதுன்னு தெரியலையே. இப்படி ஜம்ப் பண்ணிட்டேன். இதில் ஏதோ மேலே எனக்கு ஒன்று இருக்காது. நினச்சேங்க பார்த்தாலே தெரியுது. என்னடா இது கடைசி ஒன்று இல்லை. அப்படியே குதி. ஓகே இதில் மேலே குதிச்சா பாம்பட்டை வெடிச்சிடும். பாம்பு வெடிக்கலையா. ஐயோ ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கரெக்டு. ஈஸி தாங்க இதுவும், நாட் ஸோ ஹார்ட். இதில் வந்து ஒன்று குதிச்சா ஓகே. அது மேலே இது பண்ணிட்டோம்னா நம்மளால் பறக்க முடியுமா.
குதி குதி யாய் என்னடா நீ ஃப்ளூக்குள்ளே போயிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்தாலும் எப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டிருங்க. நான் 100 சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம். 100 சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். 100 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக என்ன வேணால் பண்ணலாம். என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா கிவ்அவே கொடுக்கலான்ட்ருக்கேன். அதுவும் எந்த கேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷூட்டில் 100 இது அடித்தா அப்புறம் ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. ஏன்டா அப்படி போனேன். இந்த லெவல் தான் எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகுது எடுக்கிறதுக்கு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா விளையாண்டே கமெண்ட்ரி கொடுக்குறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ இருக்குது பாருங்கள். ஸோ நான் விளையாண்டே கமெண்ட்ரி கொடுக்குறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. விளையாண்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ரி கொடுத்தாங்க கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரி வாங்க போவோம். உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் இருப்போம். எப்பா இருறா தம்பியா எப்பா எல்லாம் போயிடுச்சு. முடிச்சாச்சு. 31 டையே இருக்கணும் மக்களே. என்ன இன்சிடென்ட் அன்சரி போகிறான் புரியல. ஓகே ஈஸிங்க, ஈஸி பக்கா ஈஸிடாடே. இப்போது இப்படி அமுத்தினா இப்படி 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 அதில் நான் ஒன்று நகருன்னு நினச்சேன். சாகாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோதையா. அது அமுத்தினா அப்படி ஓ ஜம்ப்பு புரியலையே. நான் போக மாட்டேங்க மேலே. தம்பே போக மாட்டேங்குது மக்களே. ஓஹோ ஜம்பு வாட்டர் அமுத்தினா போகுதா. ஐஷி ஓகே. இப்படி 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 சஸ்பென்ஸு எனக்கே சஸ்பென்ஸு. யார்கிட்ட நான் தலைவனுக்கெல்லாம் தலைவன்டா. ஓகே ஜம்ப் ஓகே. இது சூப்பர் மேரியோ. வேறு ஏதோ கேம் இப்படி தான் நடுவேன். இல்லைங்க ஏதோ கேம் இருக்குங்க அப்படி இருக்கு இப்படி இப்படின்னு போகணும். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சைடு போகும்போது ஒரு கண்ட்ரோல்ஸ் ஒரு மாதிரி வருமா. ஓகே இப்போ அந்த பட்டன் பார்த்துடா. இப்போ ஜம்ப் பண்ணி இந்த பட்டன், அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ரொம்ப லேட் ஆச்சுன்னா முடிச்சுக்கலாம். சரிங்க அந்த ஆரோ மார்க் நிறைய இது இருக்கும் போல் மக்களே. பார்ட் 2 வேணா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய இதில் போட்டுடலாம். பாய் மக்களே.